வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனுக்கு உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயம் செய்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் இவ்வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. டியூனோ மெக்கரல், ஜெக் மெக்கரல் ஆகிய தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன் வகைகளுக்கு இவ்வாறு உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை மீறும் வகையில் அதனை விட அதிகமான விலையில் விற்பனை செய்தல், அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்றவை குற்றமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரியை குழுவாக இணைந்து தாக்கிய சந்தேக நபர்களை பெரிய நீலாவணை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு திருவள்ளுவர் வீதியில் இடம்பெற்ற இரு சாரார் முருகல் தொடர்பில் நேற்று முன்தினம் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி மீது குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலினால் நிலை குலைந்த போலீஸ் அதிகாரி காயமடைந்த நிலையில் மருதமுனை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்காரவின் சகோதரரான திசர கிரோஷன் நாணயக்கார குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனுச நாணயக்காரவின் சகோதரன் மொனராகலை பிபில பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித்த ராஜபக்ஷவை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்களை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 3ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 5 முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அண்மையில் தெரிவிக்கப்பட்டது. குறித்த 5 பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரத்னபுரி எகலியகொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புலத்கொகுவிட்டிய பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மாமியார் கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் மருமகன் தப்பியோடியுள்ளதாக எகலியகொட போலீசார் தெரிவித்தனர். குறித்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குடும்ப தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டவரின் மருமகனால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்டவர் புலத்கொகுபிட்டிய எகலியகொட பிரதேசத்தில் வசிக்கும் 60 வயதுடையவராவர். சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான மருமகன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியாவில் 50க்கும் மேற்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய நபர் உட்பட 2 உள்நாட்டு துப்பாக்கி மற்றும் திருட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்படும் என சந்தேகிக்கப்படும் 2 இயந்திரங்கள் மற்றும் துப்பாக்கியுடன் போலீசார் கைது செய்துள்ளனர். வவுனியா நகர் பூவரசங்குளம், நெடுங்கேணி, ஓமந்தை, கனகராயங்குளம் என வவுனியா மாவட்டத்தின் பல போலீஸ் பிரிவுகளிலும் ஏனைய மாவட்டங்களிலும் கத்தி முனைகளில் வீடுகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டமை என 50க்கும் மேற்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய நபர் தொடர்பில் வன்னி மாவட்ட போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையிலேயே வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரின் விசேட நடவடிக்கையின் கீழ் 43 வயதுடைய குறித்த நபரை உள்நாட்டு துப்பாக்கி மற்றும் திருட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்படும் என சந்தேகிக்கப்படும் 2 இயந்திரங்களுடன் கைது செய்துள்ளனர். தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக தொடர்ந்து எம்.ஏ. சுமந்திரன் செயற்படுவார் என தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்ட சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்ததன் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய நாடாளுமன்ற குழு பேச்சாளராக ஸ்ரீநேசனை நியமித்துள்ளமையினால் அவர் நாடாளுமன்ற விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பார். எனினும் தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக தொடர்ந்தும் எம்.ஏ. சுமந்திரன் செயற்படுவார் என அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்தில் பெண் தலைமை தாங்கும் குடும்ப பெண்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரிட்ஜ் மார்க்கெட் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலரால் தீக்கிரையாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நஞ்சற்ற உணவு வகைகளை விற்பனை செய்யும் ஒரு சந்தையாக காணப்பட்ட இச்சந்தையில் சுமார் 12 வருடங்களாக 30 பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள்
தமது வாழ்வாதாரத்திற்காக நாளாந்தம் மரக்கறி, அரிசி, அரிசிமா, தேன், நெய், கருவாடு போன்ற மேலும் பல உள்ளூர் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து தமது வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்த நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று முன்தினம் நள்ளிரவு குறித்த நாசகர செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டவராக சொல்லப்படும் நபரொருவரை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளுக்காக அழைத்து சென்றுள்ளனர். கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களூடாக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளதுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. சிவமோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் இறுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். அரியநேத்திரன் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார், அவரையும் கட்சியிலிருந்து விலக்கலாம் என்ற பிரேரணையும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் கடந்த தேர்தலில் கட்சிக்கு எதிரான வகையில் வேறு கட்சிகளோடு அல்லது சுயேட்சை குழுக்களோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் அனைவரையும் உடனடியாக கட்சியிலிருந்து விலக்குவதாக மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்துள்ளது. அவ்வாறானவர்களின் பெயர்கள் எல்லாம் வர்த்தமானியில் உள்ளது. அத்துடன் வேறு கட்சிகள் மற்றும் குழுக்களாக பிரச்சாரம் செய்தவர்கள் மற்றும் கட்சியின் முடிவுகளுக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் சிலருக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு பொருளாதார மையங்கள் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகவே விடுதலை புலிகள் அமைப்புடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொள்ள நேர்ந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்காக நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 7வது அடல் பிஹாரி வாஜ்பாய் விரிவுரையில் கலந்து கொண்டபோதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். துறைமுகம் மற்றும் விமான நிலையம் மீதான தாக்குதல்கள் காரணமாக இலங்கைக்கான பொருட்கள் மற்றும் விமானங்களின் வருகை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்தத்தை எட்டுவதுதான் ஒரே வழியாக காணப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசாங்கங்கள் நீதியானவர்கள் மற்றும் நேர்மையானவர்கள் இல்லையென்றால் தற்போதுள்ள நீங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குங்கள் என அனுர அரசை நோக்கி கடுமையான விமர்சனத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். கே. சிவாஜிலிங்கம் முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்டறிந்து உதவிகளை வழங்குங்கள். தமிழர் பகுதியில் காட்டு இன மத வரி பிடித்த சிந்தனையை சிங்கள மக்களை மீது காட்டுவீர்களா? நாட்கள் செல்ல செல்ல உங்களுடைய பொய்யும் பிரட்டும் மக்களுக்கு வெளிச்சத்திற்கு வரும் என அவர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பின் புறநகர் பகுதியான சீதுவ பகுதியில் துப்பாக்கிச் சூடொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயமடைந்த நிலையிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரில் வந்த சிலர் துப்பாக்கிச் சூடு நடத்திய நிலையில் தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.